மதுக்கடைகளை திறப்பதன் மூலம் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதே. இது மதுவுக்கு மட்டும் சொல்லலை, எல்லாத்துக்கும் சொல்கிறான். லாட்ரி கடையை திறந்தால் பல பேருக்கு வேலை கிடைக்குன்னு சொல்கிறான். இப்படியே சொல்லிக்கொண்டே போனால் போதைப் பொருளை திறந்தால் இன்னும் பல பேருக்கு வேலை கிடைக்கும், விபச்சாரத்தை திறந்து விட்டால் இன்னும் பல பேருக்கு வேலை கிடைக்கும். இப்படியே சொல்லிக்கொண்டே போக வேண்டியதான். ஆக வேலை கிடைக்கிறதா இல்லையா என்பதல்ல முக்கியம். நாம் ஏற்கனவே சொல்லியதைப் போல மக்களுடைய நலன்தான் முக்கியம். ஆக தீமைகளை திறந்துவிட்டு அதன் மூலமாக ஒரு சமுதாயத்திற்கு வருமானம் கிடைக்கிறது என்றால் அந்த வருமானம் தேவையற்றது. ஆகவே இங்கே வேலையை மனதிலே கொண்டாமல் மக்கள் நலனை மனதிலே கொள்ள வேண்டும். இந்த வாதம் எதனால் வருகிறது என்று சொன்னால், ஆரம்பத்திலே ஒரு தவறை செஞ்சிட்டோம். ஒரு தீமையை திறந்து விட்டுட்டோம்னு சொன்னால் அதை மூடுறது கொஞ்சம் கஷ்டம். அதன் மூலமாக பல பேர் சம்பாதிக்க பழகிறான். ஆகவே அவன் ரோட்டுக்கு வந்துடுறான். இப்போ சமீபத்தில் கேரளாவில் லாட்டரியை தடை செய்தார்கள். மிக துணிவாக அரசாங்கம் எடுத்த முடிவு. என்ன நடந்தது கேரளாவில்? அந்த நாள் லாட்டரி தொழிலை நம்பி இருந்தவர்கள் அனைவரும் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள். எங்களுக்கு வேலை போய்விட்டது, வேலை போய்விட்டது என்று. ஆகவே அரசாங்கம் மீண்டும் அதனை திறந்து விட்டது. ஆக முதல்லையே திறக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை திறக்காமல் இருந்தால் இந்த நிலை வந்திருக்காதல்லவா? ஆகவே ஒரு அரசு தெளிவாக இருக்க வேண்டும். முதலில் கொஞ்ச காலத்துக்கு மதுவை மூடுவது, பிறகு திறப்பது, மூடுவது என்பது தடுமாட்டம் இல்லாமல் தீமைகளின் பக்கமாக போவதில்லை என்பதிலே ஒரு அரசு உறுதியாக இருக்கும் என்று சொன்னால் இது போன்ற குளறுபடிகளை நிச்சயமாக நம்மால் தடை செய்ய முடியும். ஆகவே வேலை வாய்ப்பு ஒரு அளவுகோல் அல்ல. ஆக அவர்களுக்கு மாற்று வேலைகள் கொடுக்க வேண்டியதான், வேறு வழிகளில் அவர் சம்பாதித்துக் கொள்வார்கள். ஆக இப்படியே வேலையை காரணமாக காட்டி ஒவ்வொரு தீமையாக திறந்து கொண்டு போனால் நாட்டிலே எந்த ஒழுக்கமும் எந்த தார்மீகமும் மிஞ்சாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை இன்னொன்று யோசிக்க வேண்டும். ஒரு சில பேருடைய வாழ்க்கைக்காக நாட்டையே அளிப்பதா? ஒரு சிலர் வாழ வேண்டும், சில லட்சம் பேர் வாழ வேண்டும் என்பதற்காக கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையை அளிப்பதா? இல்லையா? அதை யோசித்து பார்க்க வேண்டும். இப்போ போதைப் பொருளை திறந்தா சில பேருக்கு வாழ்க்கை கிடைக்கும், எத்தனை இளைஞருடைய குடும்பம் கருகி போகும். ஆகவே தான் அதை நாம் தடை செய்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இதனையும் சிந்திக்க வேண்டும். சிலருடைய வாழ்க்கை வளமாக இருக்கலாம், ஆனால் பலருடைய வாழ்க்கை அழிவில் ஆழ்ந்துவிடும். ஆகவே பெரும்பாலான மக்களை மனதில் கொண்டுதான் நாம் சட்டங்களை ஏற்ற வேண்டுமே தவிர ஒரு சிலர் பயனடைகிறார் என்பதற்காக ஒரு தீமையை நம்மால் அனுமதிக்க முடியாது.